அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக ஜனவரி 14ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் அதிரடியாக பல்வேறு வகையான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில்தான் தற்போது அமருகிறார். அது மட்டுமல்லாது அந்த இடம் சூரியனின் மைந்தனாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி முதன்மையான நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய வேளையில் தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 9ஆம் இடமான பாகியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை இனிமையாகவும் சுபம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை சூரியனின் 9ஆம் பார்வை அள்ளி கொடுக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது உஷ்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறார். ஆளுமையும் அதிகாரமும் மிகுந்த ஒரு கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான முதல் யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி விடுகிறார். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. இது ஒரு வகையில் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பாராத காரியங்களில் கூட காரிய வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு பகவான். சுகஸ்தானத்தில் சனி மற்றும் சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கும் போது சனியுடன் இணைந்து மிக வலுவாக சுகஸ்தானத்தின் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து சஞ்சரிக்கின்றனர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் வலுவாக வீற்றிருக்கின்றனர். இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பல அதிரடியான நன்மைகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு மிகவும் சிறப்பாக அடித்தளமிட்டு கொடுக்கிறாருங்க. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன். ஏனென்றால் அவர் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி
கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. அவர் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறியிருப்பது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதமின்றி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையில் மனநிறைவும் அமைதியும் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும். இந்த தருணத்தில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சில விசேஷ தருணங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. பொருளாதார சீர்குலைவை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கும். வளகாப்பு, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளையும் எளிதில் இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் இல்லம் தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையேயும் உறவு பலப்படுவதற்கான யோகம் உண்டு. சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் தசாபதிகள் வலுவாக இருப்பின் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களை தேடி வரும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் சூரியன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் உலக அளவில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பான லாபகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சனியுடன் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் புதிய திட்டங்கள், புதிய தயாரிப்புகள் போன்றவை மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் இரட்டிப்பு நன்மையை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வாரி வழங்குகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல முக்கிய அதிரடியான திருப்பங்கள் அமைவதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். அரசாங்க உதவிகள் தடையின்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. கால்நடை அபிவிருத்தியாக கூடிய முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. நவீன விவசாய இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு வலுவாக இந்த வேளையில் உண்டு. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து உறுதியாக சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு